நம்ம மஷ்ரூம் வச்சு நெறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்போம். மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் மஞ்சூரியன் இது மாதிரி. சிம்பிளா பெப்பர் மஷ்ரூம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த பெப்பர் மஷ்ரூம் பண்றதுக்கு ஒரு பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வர வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சு இத பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்து, அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு, ஒரு வெங்காயத்த பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து, இந்த பூண்டும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குனதுக்கப்புறம் 200 கிராம் மஷ்ரூம இத மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டுட்டு, ஃப்ளேம வந்து நல்லா லோ பண்ணி தட்டு போட்டு மூடிடுங்க. இல்ல தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா குவான்டிட்டில ரெட்யூஸ் ஆகி அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகியிருக்கும். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னுட்டு. ஸோ எக்ஸஸ் தண்ணி வேண்டாம். இப்போ ஃப்ளேம மீடியம்ல வச்சு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகுற வரையும் இத வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகும், சோம்பும் அரைச்சு வச்சிருக்க பவுடர இது கூட சேர்த்து கலந்துடுங்க. இத நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நெறைய பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடுங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இல்லாம இது வந்து பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.